TDS ரவிச்சந்திரன் தேர்தலில் அதிசயம் நடைபெறும் 2026 அதை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. சிவலோகத்தில் கூட திமுகவுடைய ஆட்கள் இருக்காங்க. அங்க எப்படி குடைச்சல் ஏற்படுத்துறதுங்கிறதுக்கு இருக்காங்க. பாத்தீங்களா சார்? அவங்க எங்க வேணாலும் குடைச்சலை ஏற்படுத்துவாங்க. இப்போ இந்த பில்டிங்கை நியூஸ் சேனல் நியூஸ் 7 திறக்கும் போது திறக்கிற அன்னைக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கான்ட்ராக்டர்ஸோடைய ஆள் தான் இருப்பாங்க. நிறையாவே புஷி ஆனந்த் மாதிரி அவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் தள்ளி போச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஈவெண்ட் மேனேஜர்ஸ்ன்னு வருவாங்க. ஆதவ் அர்ஜுனா மாதிரி ஈவெண்ட் மேனேஜர்ஸ் வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த கெஸ்ட்டை விஐபி கெஸ்ட்டு அவங்களாம் மேலே கூப்பிட்டு போகிறதுக்குன்னு ஒரு கூட்டம் வரும். அப்படி தான் செங்கோட்டையன் வந்திருக்காரு. ஸோ கான்ட்ராக்டர்ஸுக்கான வேலை முடிஞ்சு போச்சு, ஈவெண்ட் மேனேஜருக்கான வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ செங்கோட்டையன் ஐயா மாதிரியான ஆட்கள் வரப்போகிறாங்கங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கிய போது நம் நாடு பத்திரிகை 1972 நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் குற்றம் சாட்டினாங்க, எப்படியெல்லாம் பேசினாங்கங்கிறதெல்லாம் வரலாறு. ராகவானந்தம் ஐயா பேரில் தான் அறிவிக்கே வரும். கடைசியில் ராகவானந்தம் ஐயா எம்ஜிஆர் கிட்ட வந்துட்டார். இப்போ இடையே என்ன அப்படின்னு சொன்னால், விஜய் கிட்ட 800 திரையரங்கம், 4 காட்சி, 300 சீட்டு, 10 நாள், 96-80 லட்சம் பேர் இருக்காங்க, ரசிகர்கள் இருக்காங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் வாக்காளர்கள் 5 கோடி பேர் ஆச்சே. அதில் 15% ஓட்டு போட போகிறது இல்லை. இப்போ திமுக பண்ண சில தகுடுத்தனால 96 லட்சம் பேர் தான் நீக்கியிருக்காங்க. இன்னொரு 50 லட்சம் பேர் நீக்குவதற்கான சாத்தியங்கள் இருக்குது. அப்போது இது 1 கோடி பேர் ஓட்டு போட போகிறாங்க. உடனே நீங்கள் கேட்கலாம், ரசிகர்கள் அவங்க அப்பா அம்மா சித்தப்பா எல்லாரையும் ஓட்டு போட வைப்பாங்க அப்படின்வாங்க. அதே மாதிரியான ஈக்குவேஷன் ரசிகர்களுடைய குடும்பத்தில் இல்லைங்க, நம்ம திமுகன்னு போகும்னு சொல்கிறவங்களும் இருக்க போகிறாங்க. அல்டிமேட்லி இந்த வால்யூம் இருக்க போகுது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எப்படி நீங்கள் நாத்தாக்காவுடைய 8% பற்றி கவலைப்படலையோ, எப்படி நீங்கள் வாக்களிக்காத 30% பற்றி நீங்கள் கவலைப்படலையோ, அப்படித்தான் தாவேக்காவுக்கு வரப்போகிற வாக்குகளையும் நீங்கள் கவலைப்படாமல் விட போகிறீங்க. வித்தியாசம் என்னென்னா, இது 20 இருக்கலாம், அது 8, அது 30. இந்த 42 இருக்குது பாருங்கள், திமுக அண்ட் அதிமுகவுடைய வாக்கு. ஆக்சுவலாக 62. நான் வாக்கு போடுறவங்களையும் போடாதவங்களையும் சேர்த்து சொல்கிறேன். 62% வாக்கு தான் எல்லாத்தையும் முடிவு பண்ண போகுது. அதனால் விஜய் அவர்கள் இப்போவே என்ன பண்ணணும், அவர் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஜனநாயகம் படம் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் முடிவு பண்ணுறாரு. அதனால் வெயிட் பண்ணுறாரு. நான் பல நாள் சொல்லிட்டேன். ஸோ கண்டிப்பாக செங்கோட்டையன் ஐயா மாதிரியான சில பேரை கொண்டு வரணும். எம்ஜிஆர் அவர்களுடைய வெற்றிங்கிறது தன்னுடைய பேர், அது விஜய் ஒன்று பண்ணவே முடியாது. என்ன பண்ண முடியாதுன்னா, எம்ஜிஆர் அவர்களுடைய பேரவையில் அரசியல் சார்ந்தே இருந்தாங்க. அவங்க ரசிகர் மன்றம் பேரவைன்னு இருந்தாலுமே அவங்க அரசியலுக்குள்ளே இருந்தாங்க, தேர்தலுக்கு வேலை செய்தாங்க. அதற்கு பிறகு தான் அவங்க எம்ஜிஆர் விரட்டப்பட்ட போது கூட போனாங்க. ஆனால் விஜய்க்கு அப்படி இல்லை, எல்லாம் ஃப்ரெஷ்ஷு. இப்போ இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சு இப்போ நிகழ்ச்சி நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. சமையல் ஒரே ஒரு முக்கியமான வரி சொல்லிடுறேன், நீங்கள் வாங்க, நான் கண்டிப்பாக அதுக்கு வரேன். முக்கியமான ஒரு வரி இருக்குது. சமையல் பண்ணுறவங்கன்னு இருப்பாங்க, தாலி அந்த மேட்டர்லாம் பார்த்துக்கிறோம். பரிமாறுறவனுக்கு தான் வேலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஈவென்ட் கம்பெனி மாதிரி கதை சொல்றீங்க சார். இல்ல நான் உங்களுக்கு அழகான ஸ்டேஜஸ் சொல்றேன். கான்ட்ராக்டர் வேலை, கட்சியில் மேலிடத்து வரைக்கும் கேஎஸ் மாதிரி உள்ளவங்க இருக்காங்க, ஆனா கீழே பலம் இல்லை. இதை வச்சுட்டு 2026 விஜய் எப்படி சமாளிக்க? அங்க எங்க வரணும்னு கேட்டால், இவர்களை எல்லாம் பற்றி கவலைப்படாமல் அன்னைக்கு அந்த விருந்துல பரிமாற போறாங்க இல்லையா, அந்த பரிமாறுகின்றவர் யாருன்னா உங்க பிஎல்எஸ். அவங்க தான் வாக்கை வாங்கி உங்களுடைய என்ன வாக்கோ அந்த வாக்கை நேர்மையாக வாங்கி கொடுக்கணும். நீங்கள் வேட்பாளரை கோடீஸ்வரராக தேர்ந்தெடுங்க, இல்லைன்னா 5 ரூபாய் இல்லாத நேர்மையானவரை கூட நீங்கள் தேர்ந்தெடுங்க. ஆனால் பிஎல்ஏவை மட்டும் நீங்கள் ஏழ்மை உள்ளவங்களாக தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா, சிவலோகத்திலேயே ஆள் வைத்திருக்கிற திமுக உங்கள் பிஎல்ஏவை சைடில் வாங்கிட்டு போயிடும். ஆக பரிமாறுகிறார்கள் இல்லையா, அந்த நிகழ்ச்சியில் நடக்குது, இந்த தொடக்க விழா நடக்குது, அங்கே அந்த பரிமாறுகின்றவர்கள் பிஎல்ஏல உங்களுக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கு, ஐயா பிஜேபியில் 3வது இடத்துல ஆள் இருக்காங்க, அதிமுகவில் முதல் இடத்துல ஆள் இருக்காங்க, திமுகவில் 2வது இடத்துல ஆள் இருக்காங்கன்னு ஒரு பட்டியல் கொடுத்துருக்குல்ல. அதில் தாவேக்கால எத்தனை பேர் இருக்காங்கங்கிறது இன்னும் முடிவாகவில்லை. நீங்கள் கூட்டணியை ஜனவரியில் கூட பேசலாம், மார்ச் மாதம் கூட பேசலாம். உங்கள் கட்டமைப்பை ரெடி பண்ணணும்னா, அதாவது 12 6 3 1 crore தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்களே சார். என்னங்க 1 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க. ஏங்க நான் என்ன ஒரு 4,000 தானே கம்மி பண்ணி 96 லட்சம்னு தானே உங்களுக்கு சொன்னேன். அதில் ஒன்றும் தப்பா சொல்லலையே. இருந்துட்டு போட்டோமே. 5.5 கோடி வாக்காளர்கள், 23 லட்சம் பேர் நாத்தாக்காவுக்கு ஓட்டு போட போறாங்க, 96 லட்சம் பேர் இவருக்கு ஓட்டு போட போறாங்க. கழிச்சிட்டு வாங்க.
ஓட்டு போடாதவங்க ஒரு 30% அதுல 12 நீக்கிட்டீங்க, இன்னொரு 18% இருக்குது, அதையும் கழிச்சிருங்க. நீங்க திமுக அதிமுகவுடைய வாக்கு எத்தனைங்கிறத மைனஸ் ஃப்ரம் 6 கோடி 5 கோடி 4 கோடியில இருந்து மைனஸ் பண்ணிட்டு வாங்க. இவர்கள் தானே ஜெயிக்க வைக்க போறவங்க. யாரு அப்படின்னு சொன்னா களத்தில் இருக்கின்ற வாக்குகளை கரெக்டாக யாரை ஜெயிக்க வைக்க போறாங்க அதை சொல்லுங்க சார். யாரை ஜெயிக்க வைக்க போறாரு? யாரு தாவேக்கா யாரை ஜெயிக்க? அதான் அவர் சொல்லிட்டாரு. நேற்றுக்கு ஒரு சர்வே வந்திருக்கு. அந்த சர்வேல பாத்தீங்கன்னா 32% திமுக, 31% தாவேக்கா, ஏதோ போனா போதுன்னு 23% அதிமுக கொடுத்துருக்காங்க. இந்த தேர்தல் நடக்க போகுது. 104 சீட்ல திமுக ஜெயிக்க போறாங்க, 72 சீட்ல தாவேக்கா ஜெயிக்க போறாங்க, 20 30 சீட்ல அதிமுக போனா போது ஜெயிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு ஒரு சர்வே விட்டுருக்காங்க. இப்படி ஒரு சர்வே கையில வச்சுக்கிட்டு நீங்க ஒரு கட்சியை நடத்துவீங்க, அதை வெளியிடவே கூடாது. முதல்ல நீங்க 2 காரணத்துக்காக வெளியிடக்கூடாது. வெளியிடுறீங்க, வெளியிடும் போது இந்த மாதிரியான ஒரு அவலம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கட்சியை நடத்த வேண்டும் என்றால் அந்த ஆர்வம் இருந்தா போறாது. ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். விஜயோடைய ரசிகர்கள் விஜய் படத்தை ஓபனிங் கொடுத்துருவாங்க. ஓபனிங் கொடுக்கறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? அஜித்துக்கும் வந்துடும், ரஜினிக்கும் வந்துடும். படம் நல்லா இருந்தாதான் அது ஓடும், பார்ப்பாங்க, மீண்டும் மீண்டும் பார்ப்பாங்க. அதை செய்ய வேண்டியது யாரு? யாரை வைத்துக் கொண்டு அதை செய்ய போகிறீர்கள்? கான்ட்ராக்டர்ஸை விட்டுருங்க, புஷி ஆனந்த். ஈவென்ட் மேனேஜர்ஸ் விட்டுருங்க, ஆதவ் அர்ஜுனா. செங்கோட்டையன் மாதிரி யாரை கொண்டு வர போறீங்கிறதுல தான் உங்களுடைய சாதிப்பு இருக்கு. ட்ரீ டாப் மேனேஜ்மெண்ட் எப்படி கொண்டு போறீங்க? கீழே யார்கிட்ட பேசணும்? 12, அப்புறம் 6, அப்புறம் 3, அப்புறம் 1. இதை வெளியிட்டால் தான் அது அதிமுக வந்தது. அதிமுக எப்படி வந்ததுன்னா ஐயாவே சொன்ன மாதிரி அவர் பாஜக பத்தி பேசினதோட அதிகமா விஜய் முதல்வர் ஆவதை பத்தி இல்ல ஒரு கருத்துக்காக சொல்ல. ரெண்டு விஷயங்கள் அதிமுக விஷயத்துல கூட 2 விஷயம் தெளிவா சொன்னார். என்ன சொன்னார்னா, இந்த மாதிரியான ஆட்களை அணுகினால் இந்த வேலை நடக்கும்ங்கிற ஒரு கட்டமைப்பு வேண்டும். ஒரு பெரிய மால் ஒன்னு ஓபன் பண்றீங்க, அதுல எல்லா பொருட்களும் அரசியல் கட்டமைப்புக்குள்ள வந்துருவோம் சார். மால், கல்யாணம், ஈவென்ட். எனக்கு என்ன நமக்கு அங்கிள் ஆண்டின்னு பேசுறவர்கிட்ட நான் இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்டை தான் பேச முடியும். அண்ணாச்சி பொட்டி கடையை பத்தியா பேச முடியும்? அண்ணாச்சி பொட்டி கடைங்கிறது எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கி அதற்கப்புறம் விஸ்தாரித்து பெரிய அளவுல வந்த ஒரு விஷயம். அது அரசியல் பேசணும்னா அப்படி பேசலாம். இவங்க கிட்ட என்ன பேச முடியும்? கூட்டம் வருகிறது, ரொம்ப சந்தோஷம் சார். எல்லா கட்சிகளும் விஜய ஒரு தன்னுடைய இலக்குள்ள வைக்கிறாங்க சார். நீங்க நினைக்கிற 2016 இலக்கு இல்லாதவர் விஜய் நீங்க எப்படி சொல்றீங்க? இல்ல ஒண்ணுமே வேண்டாம். தேவநாயர் பாவலர் லைப்ரரிக்கு போங்க. 2016 எல்லா பேப்பரையும் எடுத்து பாருங்க. விஜயகாந்த் என்ன செய்ய போகிறார், விஜயகாந்த் என்ன செய்ய போகிறார். நீங்க கூட சொல்லிட்டீங்க வாக்கு 2011க்கு அப்புறம் குறைஞ்சதுன்னு. குறையல. என்னாச்சுன்னா முதல் தேர்தலில் அவர் 234 தொகுதியில் நின்றார். 8% சார். ஒண்ணு நீங்க எல்லாமே எல்லா ஆர்கனைசேஷனும் பண்ணலாம் சார். ஒரு கூட்டம் கூடுதுன்னா கிளைக்கழகம் வரைக்கும் அந்த கட்சிக்கான நிர்வாகிகள் இருக்கணும். இன்னொன்னு தன்னெழுச்சியா வரணும். இந்த ரெண்டும் இல்லாமல் ஒரு கூட்டம் எப்படி சார் வர முடியும்? சார், அவருடைய ரசிகர் மன்ற தலைவர்கள்ல ஒரு 10 பேர் சொல்லுங்க. இவங்க தான் ரசிகர் மன்ற புஷி ஆனந்தை தவிர சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்குள்ள சொல்லுங்க. அவரும் பாண்டிச்சேரி. எங்கேயுமே அதெல்லாம் அவங்க பண்ணிக்கல. அதாவது படம் வருது, படம் வந்தால் ஓட போகுது. நீ ஓடலைனாலும் கருப்பை வெள்ளையாக்குறதுக்கு எங்களுக்கு தெரியும். அதனுடைய வேலை நடந்தது. 6 படங்கள் அது நடக்கல. அதனால கட்சியை ஓபன் பண்ணிட்டு வந்துட்டாரு. ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீங்க என்ன புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால், நான் கேட்டது தன்னெழுச்சியா ஒரு கூட்டம் வருது, இல்லைன்னா கிளைக்கழகம் வர ஆள் இருக்கணும். இந்த ரெண்டுமே விஜய்க்கு சாத்தியப்பட்டதுனால தானே கூட்டம் வருது. பாருங்க, தமிழ்நாட்டுல காசு கொடுக்காம கூட்டம் சேர்ற ஒரே இது விஜய்க்கு தான் சேருது. நான் மாறுபட்ட கருத்து அதுதான் சார். அந்த புள்ளி தான் நான் மறுக்கவே இல்லைங்க. தேர்தலில் வாக்கு போடும்போது அந்த 1 நிமிடம் அந்த சனம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டத்தில் நின்று ஒரு 15 நிமிடம் நீங்க கடந்து போய் ஓட்டு போட போறீங்க இல்லையா, அந்த சமயத்துல தான் உங்களுக்கு பல விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். நீங்க இந்த இளைஞர்கள் 25 வயதுங்கிற சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஒண்ணு மட்டும் சொல்றேன், திமுகவுடைய ஆதரவு வாக்குகளான 40+ வயதுள்ள பெண்கள் கண்டிப்பாக விஜய்க்கு ஓட்டு போட போறாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்ல. எதிர்வாக்குகளை இவர் வாங்குவாரான்னு கேட்டா, வாங்கி தருவதற்கான அந்த சல்லடை இருக்கு இல்லையா, அது 2 விதமான சல்லடை. மேல தங்கிறது ஒரு சல்லடை, கீழே விடுறது ஒரு சல்லடை. இந்த 2 சல்லடையும் கரெக்டா இருக்கணும். அதாவது செங்கோட்டையன் மாதிரி இருக்கக்கூடிய மேலே தாங்கி இருக்கக்கூடிய சல்லடை, பிஎல்எஸ்ங்கிற மாதிரி இருக்கக்கூடிய கீழே வாங்குகின்ற சல்லடை, இது 2ம் ஒழுங்கா இல்லைன்னு சொன்னால் ஆபத்து எங்க வரும்னு கேட்டீங்கன்னா, 2026க்கு அப்புறம் நடக்க போற தேர்தல் 2029 பாராளுமன்ற தேர்தல். நீங்க இந்த வாட்டி 20%, 30% வாங்கி ஒரு சீட்டும் வெற்றி பெறலன்னு வச்சுக்கோங்க. 2029 என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, பாராளுமன்ற தேர்தல் நீங்க அதுல உள்ளே இருக்க மாட்டீங்க. நீங்க தமிழக வெற்றி கழகம், நீங்க அதுல பிக்சர்லயே இருக்க மாட்டீங்க. அப்புறம் 2031 வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் வரும். என்ன சொல்லும்? ஒரு அறிவுமாதவன் சாரோட டைம் நான் எடுத்துக்க மாட்டேன். அதாவது 1996ல ஐயா மூப்பனாரோடு நெருக்கமாக இருந்த அந்த முனைவர் பாஷா இருக்கனால சொல்றேன், 22 நாட்களில்
ஐயா மூப்பனார் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு சைக்கிள்னு ஒரு சின்னத்தை வாங்கி 44 எம்எல்ஏக்களும் 22 எம்பிக்களும் ஜெயிச்ச வரலாறு இருக்கு. வெறும் 22 நாள். 20 MP. ரொம்ப முக்கியம் சார். இதெல்லாம் இந்த சின்னம் அந்த விஷயங்கள் எல்லாம் முன்னாடி இந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் இல்லாத பட்சத்துல 3,26,000 வாக்கு பன்னீர்செல்வம் ஐயா வாங்குறாரு ராமநாதபுரத்துல. அதே வாக்கத்தான் நயனார் நாகேந்திரன் அதுக்கு முந்தின தேர்தலில் வாங்கினாரு. பன்னீர்செல்வம் 9 பேரை வச்சு குழப்பினாங்க. பூசணிக்காவோ பொடலங்காவோ சொன்ன உடனே பலாப்பழமா சாரி மறந்துட்டேன். அது சொன்ன உடனே எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. இது ஒரு மேட்டரே கிடையாது. நல்லா வச்சுக்கோங்க. ஒரு கட்சியை தொடங்கி மூப்பனார் ஐயா ஒன்னும் நேத்தி வரைக்கும் அண்ணாச்சி கடையில் வேலை செஞ்சுட்டு இன்னைக்கு கட்சியை ஓபன் பண்ணி வரல. மிகப்பெரிய அளவுல அரசியல்ல இருந்து கோலோச்சி காங்கிரஸ்னா என்ன தமிழகம்னா என்னன்னு பார்த்த ஒருவர் மூப்பனார். திடீர்னு இப்படி டக்குன்னு வந்து கிளை கழகம் இதெல்லாம் தாண்டி விஜய் ஃபேஸுக்கான ஓட்டு வராதுங்கிறீங்களா? கண்டிப்பா வரும். எஸ் 96 லட்சம் ஓட்டு வரும். நான் இல்லன்னு சொல்லவே இல்லையே. நான் என்ன சொல்றேன் சார், நீங்க ஒண்ணே சார் ஒரு முக்கியமான மேட்டர் முடிச்சு விடுறேன். ஒண்ணுமே வேண்டாம். மதுரையில எம்ஜிஆருக்கு எதிராக முத்து அவர்கள் ஒரு கருத்தை சொல்றாரு. பெரிய பிரச்சனையாக்கப்பட்டது. சிவலோகத்தில் இருக்கிற ஆட்டு நான் ஏற்கனவே சொன்ன இல்லையா பண்ணாங்க. அதற்கப்புறம் முத்து என்ன ஆனாரு? அதிமுக. அதுதான் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா அரசியல்ல வெற்றி மட்டும் தான் உங்ககிட்ட நிக்கும். நீங்க வாங்குற வாக்கு எல்லாம் முந்தின நாள் வரைக்கும் தான். அடுத்த நாள் வெற்றி தோல்வி 2 தான். வேற எதுவுமே பேசப்படாது. புறந்தள்ளப்படுவீர்கள். சோ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா இவர் முதல்ல இப்போ ஒரு கூட்டணிக்குள்ள வராமல் ஒரு கட்சியை நடத்த முடியும், நேரா போக முடியும்னு நினைக்கிறதே மிகப்பெரிய தவறு. விஜயகாந்த் ஐயா அரவிந்த் கெஜ்ரிவால் அதை பண்ணார்ல. அரவிந்த் கெஜ்ரிவால் அதை பண்ணார். யாரு? அரவிந்த் கெஜ்ரிவால். இங்க பாருங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் மகாத்மா காந்தின்னு ஒருத்தரை காட்டிட்டு அதற்கப்புறம் இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஓட்டிட்டு அதற்கப்புறம் இவர் மேல வந்தாரு, தேர்தலில் ஜெயிச்சாரு. நான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லவே இல்லை. இதுக்கப்புறம் அவர் தேர்தலில் ஜெயிப்பதற்கான சாத்தியங்களே இல்லை. அன்னைக்கு என்ன ஜெயிச்சாரு? ஐயோ, அவர் ஜெயிச்சது யாரை குற்றம் சாட்டி விட்டு ஷீலா டிக்சிட்டை பத்தி குற்றம் சாட்டி விட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்களை வச்சுக்கிட்டே கூட்டணி. இங்கே திமுக குற்றம் சுமத்துறார். ரொம்ப சிம்பிளான விஷயம். அங்க ஷீலா தீட்சித், திமுக. கெஜ்ரிவால நீங்க சொல்றதாக இருந்தால் கெஜ்ரிவாலுக்கு பின்னாடி அண்ணா ஹசாரே இருந்தார். விஜய்க்கு பின்னாடி யார் இருக்காங்க? தேவாலயத்துல யாராவது இருக்காங்களா? நன்றி நன்றி. அத பேசாதீங்க. கேள்வி என்னன்னா கூட்டணி அமைக்கவில்லை என்று சொன்னால் உங்களுடைய முதல் சரிவு வரப்போகுது. விஜயகாந்த் கிட்ட இருந்தும் பவன் கல்யாண் கிட்ட இருந்தும் நீங்க 2 பாடம் கத்துக்கணும். பவன் கல்யாண் தப்பு பண்ணிட்டே இருந்து ஒரு இடத்துல கரெக்டா கூட்டணிக்குள்ள வந்தாரு. இதுக்கப்புறம் அவர் தோல்வியை வாழ்நாள்ல சந்திக்க போறது இல்ல. அவங்களுடைய அண்ணன் ஏற்கனவே பெரிய தோல்வியை சந்தித்தும் கூட்டணிங்கிறது ஒண்ணு வந்ததுனால. அதே மாதிரி விஜயகாந்த் 2011 அற்புதமா கூட்டணி வச்சு வாக்கு வாங்கினாரு. ஆனால் அதற்கு பிறகு 114 சீட்ல நின்றதுனால தான் அவருக்கு வாக்கு குறைஞ்சதை வழிய வேற எதுனாலையும் குறையல. அந்த அதிமுகவோட கூட்டணியை ஒழுங்கா அமைச்சிருந்தாருன்னா உள்ளாட்சி தேர்தலில் தேவையற்ற எண்ணிக்கைகளை சொல்லாமல் பண்ணியிருந்தாருன்னா அவர் இன்னைக்கு மிகப்பெரிய தலைவரா வந்திருப்பார். கூட்டணியை பற்றி முடிவெடுக்காமல் விஜய் ஒன்னும் பண்ண முடியாது. நன்றி நன்றி. விவாதம் தொடர்பாக நம்ம எக்ஸ்தலத்தில் முன்வைத்திருந்த கேள்வி, தாவேக்காவை வலுப்படுத்த விஜய் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்தோம். மக்கள் என்ன பதிலளித்திருக்காங்க பார்த்துடலாம். வலுவான நிர்வாகிகள் தேர்வு அப்படின்னு 56% பேரும், எளிய அணுகுமுறை மூலம் என 27% பேரும், தொண்டர்களை வலுப்படுத்தி என 17% பேரும் வாக்களித்திருக்கிறாங்க. அதே கேள்வியை யூடியூப் பக்கத்தில் முன்வைத்திருந்தோம். அதற்கு வலுவான நிர்வாகிகள் நியமிப்பதன் மூலம் என 67% பேரும், எளிய அணுகுமுறை என 21% பேரும், தொண்டர்களை வலுப்படுத்தி என 12% பேரும் வாக்களித்திருக்கிறாங்க. 2-3 விஷயம் அவங்க சர்வே பத்தி தான் பேச சொன்னீங்க. அதுல 3வது இடத்துக்கு தொண்டர்கள் தள்ளப்பட்டாங்கிறத நீங்களே புரிஞ்சிருப்பீங்க. ஸோ இதைத்தான் விஜய் புரிந்து கொள்ள வேண்டும். தொண்டர்கள் இருக்காங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. 96 லட்சம் பேர் இருக்காங்க. ஹசாரேங்கிற மிகப்பெரிய பிம்பத்தை காட்டி சந்தில இப்படியே சைட்ல வந்தவர் தான் கெஜ்ரிவால். இதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில தேர்தலில் ஜெயிக்க போறது இல்லை. என்டிஆர் அவர்கள் நடிகர், அவரிடம் ஆட்கள் இல்லை, அதெல்லாம் சொல்றீங்க. அப்படி இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆந்திரா இருக்கு இல்லையா, சௌத்ரி அந்த சாதி அந்த மேட்ரு, இன்னைக்கு இருக்கக்கூடிய தெலுங்கானா இருக்கு இல்லையா, இந்த தெலுங்கானாவை ஆந்திரா அன்னைக்கு பெரிய அளவில் கொண்டு வந்தது. ஆந்திராவை இழிவுபடுத்துறாங்க காங்கிரஸ், அதெல்லாம் சொன்னாரு. என்டிஆர் சொன்ன அந்த விஷயத்தை மக்கள் ஏற்றாங்க. அப்படித்தான் அவர் மேல வந்தாரு. கடைசியில சந்திரபாபு நாயுடுவிடம் அவர் தோத்து போய் அவருடைய கட்சி அலுவலகத்துக்கே அவர் வர முடியாத பொசிஷனுக்கு தான் போனார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதெல்லாம் வரலாறுக்காக உங்களுக்கு சொல்ற தேவையில்லை. விஜய்க்கு விஜய் களத்துக்கு வந்து வேலை செய்யணும்னு நான் சொல்லவே மாட்டேன். களத்துக்கு வந்தா அவரை பாதுகாப்பு கொடுப்பதற்கு இந்த திமுக அரசினுடைய காவல்துறைக்கு வக்கு இல்லை. அதுல எனக்கு ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. காவல்துறைக்கு வக்கு இருக்கு, ஆனா திமுகவுக்கு வக்கு இல்லை. ஆனால் தனித்து நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? 6 செங்கோட்டையன் 60,000 BLA இருந்தா தனித்து நில்லுங்க.
தனித்து நிக்கணும்ங்கிற முடிவுக்கு நீங்க வரலையா? கூட்டணிக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா? பரிமாறுகின்றவர்களை கரெக்டா கொண்டு வாங்க, நீங்க வருவீங்க. சிவலோகத்தில் பிஜேபியோட திமுகவுடைய ஆட்கள் இருக்காங்க, நான் சொன்னேன் இல்லையா? அவங்க தான் 2001 இருந்து அதிமுக 4 ஆயிடுச்சு, 8 ஆயிடுச்சு, 10 ஆயிடுச்சுன்னு பேசிட்டு இருப்பாங்க. அவங்க தான் அண்ணாமலைக்கு மரியாதை இல்ல, அண்ணாமலை ஒதுக்கிட்டாங்க. இவங்க எல்லாம் சிவலோகத்தில் இருக்கக்கூடிய திமுகவின் ஆட்கள். வேலையே என்னன்னா ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கணும், சம்பந்தம் இல்லாம. அண்ணாமலை ஐயாவுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு அவருக்கே தெரியும், எப்படி வாங்கணும்ங்கிறது அவருக்கே. ஹரிமாதவன்